அதான் ஷாப்பிங், கேஎஃப்சி, மெரினா பீச்சு, எங்கெங்கே மால் தான் உங்கள் ஊரில் தான் கட்டி கட்டி வச்சுருக்கானே. எல்லாம் ஒன்று கூப்பிட்டு கடந்தாராங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் இருந்து அழைக்கிறான், HDFCயில் அனுப்புகிறான். சார் கடன் வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா, வட்டி கட்டி சாகடான்னு. தொட்டுறாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது லூசு பேல எங்கள் ஆண்டவர் பெரிய பேங்க் வச்சுருக்கான்னு சொல்லுங்கள். கைகளை தட்டி வாங்க மாட்டேடா போடான்னு. இனிமேல் ஃபோன் பண்ணி கடன் வேணுமான்னு கேட்ட என் ஆண்டவர் சொல்ல, கடன் வாங்குவதில்லை, கடன் கொட்டுப்பாய். கைகளை தட்டி. எனக்கு இப்போ தான் இந்த வருஷம் தான் அது உணர்த்தப்பட்டேன். இனிமேல் நான் தொட மாட்டேன்னு நினச்சிருக்கேன். உணர்த்தப்பட்டிருக்கேன். ரொம்ப நம்ம தெய்வம் ஏங்க சூரியனுக்கு டார்ச் லைட்டா, சமுத்திரத்துக்கே மோட்டர் பம்பா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமில்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கான். இவன் மெக்கானிக் வேலைக்காக நாண்டுக்கு நிற்கிறான். ஒரு பொட்டி கடை வச்சாது பிடிச்சிக்கிறேன், அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண, பிச்சை எடுத்து சாகு போ. டேய், ராஜா வேஷம் போட்டால் கிரீடம் தாண்டா வைக்கணும், உருமா கட்டக்கூடாது. நாங்கள் வீடெல்லாம் கட்டினோம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. வீடு கேம்பஸில் கட்டிட்டு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடெலாம் கட்டிட்டு பாத்ரூமுக்கு டைல்ஸ் பண்ண ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ ஆடம்பரம் தேவைதானா? என்ன கேட்டார், இவ்வளோ ஆடம்பரம் தேவைதானா? வீடு எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டேன். அது பயங்கர மாளிகமாக இருக்குது, பாத்ரூமுக்கு செலவா அப்படின்னு. நான் சொன்னேன், ராஜா வேஷம் போட்டால் கிரீடம் வச்சா தான் அழகு, உருமா கட்டினா நல்லா இருக்கு. உருமானா தெரியுமா, தலையில் துண்டு எடுத்துக்கு ராஜாவுக்கு எல்லா ராஜவேஷம் தரித்து ஒரு 2 கிலோவில் நகையும் போட்டு ஒரு துண்டு எடுத்து தலையில் கட்டு போயானா விளங்குமா? அப்போ தலையில் என்ன வைக்கணுங்க? கிரீடம் வச்சா தான் அழகு. நீ ராஜகுமாரத்தி, நீ ராஜகுமாரன். ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்ட், ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்ட். நீங்களோ உங்களை அந்த ஹாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும், ராயல் ப்ராஃபட், ராயல் பிரீஸ்ட், ராயல் சொசைட்டி, ராயல் ஃபேமிலி. கைகளை தட்டி. நீ பிச்சைக்காரி மாதிரி எப்படா கிரெடிட் கார்டு, இந்த இவன்ட்ட கூட நான் வாங்கினேன், இந்த கிரெடிட் கார்டை ஸ்வீப் பண்ணா அன்னைக்கு சொன்னான், அங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். அவன் ஏற்கனவே ஸ்வீப் பண்ணி தான் வச்சுருக்கான். இனி எவனா கூப்பிட்டானா ரஸ்கல் வச்சுட்டான் இருக்கேன், பிச்சு போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு. என்னை கடங்கா நாக்கிறேன். என் தெய்வம் பெரிய ஆளியா. எங்கள் அப்பா யாரு? அண்டச்சராச்சலம் ஆளுகிற ராஜா. கைகளை தட்டி. அண்ணாச்சி வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு, ஒரு 2 கோடி போட்டால் முதல்ல தொட்டுறாதீங்க, விரலுக்கேற்ற வீக்கம். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் வைக்க, அதில் ஜெபம் பண்ணிட்டு அதில் ஒரு வியாபாரம் பண்ணுங்க. தேவன் அதை 1000 கோடியை மாற்றுவார். கைகளுக்கு அவமானமே இல்லை. திருடுறது தான் தப்பு, பொய் சொல்றது தப்பு, உபச்சாரம் பண்ணுறது தப்பு. தொழில் செஞ்சு சாப்பிட்றது என்ன தொழில்னாலும் செய்யுங்க. கைகளை தட்டி. உழைத்து சாப்பிடுவது தவறும் இல்லை, கேவலம் இல்லை. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். கையை தட்டுங்களேன்.